அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் பண்பாட்டிலும் ஆன்மீகத்திலும் காமாட்சி அம்மன் விளக்கு இல்லாத வீடுகளே இல்லை என்று சொல்லலாம். ஆனால் அந்த விளக்கு தேர்ந்தெடுக்கிறதிலும் ஏற்றுவதிலும் முன்னோர்கள் சொன்ன பல சூட்சுமமான விஷயங்கள் நமக்கு தெரியாமையே போயிடுச்சு. இன்றைக்கி அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். முதல்ல விளக்கு வாங்குறவங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. விளக்கில் அம்மனின் திருமுகம் மிகவும் சாந்தமாக சிரித்த முகத்துடன் இருப்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். பின்னாடி உள்ள வேலைப்பாடுகளில் விரிசல் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த விளக்கு வெறும் உலோகம் மட்டுமல்ல, மண், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என ஐம்பூதங்களின் சங்கமமாக இந்த விளக்கு இருக்கிறது. அதனால தான் நாம் இந்த விளக்கை ஏற்றுற பொழுது நம்ம மனதில் சொல்ல முடியாத ஒரு அமைதி கிடைக்கிறது. முதல்ல நமக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம விளக்குக்கு நடுவில் மகாலட்சுமி அமர்ந்திருக்கிறது போலவும் 2 பக்கமும் யானைகள் இருக்கிறது போலவும் உருவம் இருக்கும். சில விளக்குகளில் அஷ்டலட்சுமிகளும் இருப்பாங்க, சில விளக்கில் வராகி அம்மன் இருப்பாங்க, சில விளக்குகளில் காமாட்சி அம்மனும் இருப்பாங்க. ஆனால் அந்த விளக்கில் எந்த சாமியோட உருவம் இருந்தாலும் நாம் அது காமாட்சி விளக்குன்னு தான் சொல்கிறோம். ஏன்னா அந்த விளக்கோட தீப சுடரை தான் நம்ம காமாட்சி அன்னையாக பார்க்குறோம். ஜோதி வடிவமான அவள் தானே 14 உலகத்தையும் காப்பவள். அந்த மங்கள ரூபிணி நம்ம வீட்டு ஜோதியாக எழுந்தருள்வது தான் இந்த விளக்கோட சிறப்பு. இப்போது விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி சில தயாரிப்புகள் ரொம்ப முக்கியம். விளக்கை நம்ம நாளைக்கு ஏற்றுறோன்னா இன்றைக்கி முதல் நாள் நல்லா சுத்தம் பளபளன்னு தேய்ச்சி வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு தயாராக வச்சுடுங்க. மறுநாள் காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு மன தூய்மையோடு விளக்கை ஏற்றணும். விளக்கு வைக்கிற முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேர் பண்ணுற தவறு விளக்கை அப்படியே வெறும் தரையில் வச்சுட்டு விளக்கு ஏற்றுவாங்க. அப்படி வைக்கவே கூடாதுங்க. ஒரு பித்தளை தட்டு அல்லது செம்பு தட்டு வாங்கி அதில் விளக்க வைக்கணும். நண்பர்களே, அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிச்ச ஒரு அற்புதமான முறையை இந்த இடத்துல சொல்ல ஆசைப்படுறேன். இப்போ நாம் தட்டில் அரிசி வச்சு விளக்கு வைக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் முன்னோர்கள் ஒரு மரக்கட்டையை வச்சு அதுக்கு மேலே சாணத்தை உருட்டி வச்சு அதுக்கு மேலே காமாட்சி அம்மன் விளக்கு வைப்பாங்க. எங்கள் பாட்டி காலத்துலலாம் வச்சுருக்கிறத நானே பார்த்துருக்கேங்க. எங்கள் கிராமத்து வீடுகளில் அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் அது சாத்தியமானா இல்லை தான். இப்போ வைக்க முடியாது. பசுவின் சாணம் மகாலட்சுமி அம்சம்னு நமக்கு தெரியும். அப்படி செய்யும்போது அந்த இடமே ஒரு கோவிலோட புனிதத்தை பெற்றுவிடும். இப்போ இருக்கிற நகர வாழ்க்கையில் அது எல்லோருக்கும் சாத்தியம் இல்லைன்னா கூட ஒரு தட்டில் கோலம் போட்டு பச்சரிசியை நிரப்பி அதுக்கு மேலே ஒரு துண்டு பச்சை கற்பூரம், ஒரு டைமண்ட் கல்கண்டு, ஒரு ரூபாய் நாணயம் அல்லது 5 ரூபாய் நாணயங்களை வச்சு அதுக்கு மேலே விளக்க தாராளமாக வைக்கலாம். இது மகாலட்சுமியோட கடாட்சத்தை அள்ளித்தரும். இப்போ எந்த திசை பார்த்து விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். விளக்கு எப்போவுமே கிழக்கு திசை நோக்கி ஏற்றி வைக்கிறது ரொம்பவே சிறப்பு. ஒருவேளை கிழக்கு முடியலன்னா வடக்கு அல்லது மேற்கு நோக்கி ஏற்றலாம். ஆனால் தெற்கு திசையை தவிர்க்கணும். அதே போல் விளக்கு மஞ்சள் நிற நூலில் விளக்கு ஏற்றுறது காமாட்சி அம்மனுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். அதே மாதிரி ஒற்றை திரியாக போடாமல் 2 திரிகளை ஒன்றாகி திரித்து போட்டு விளக்கு ஏற்றணும். இதுதான் முறை. இப்போது எந்த எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றலான்னு பார்த்தீங்கன்னா, விளக்கு ஏற்றுறதுக்கு சுத்தமான பசுனை அல்லது நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க. அந்த எண்ணெய் இல்லைன்னா அந்த எண்ணெயில் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் போட்டு, ஒரு கிராம்பு போட்டு, ஒரு துண்டு பட்டையும் போட்டு விளக்கு ஏற்றும் போது அந்த வாசனைக்கு உங்கள் வீட்டில் ஒரு தெய்வீக அதிர்வு உண்டாகும். பட்டைக்கு பதிலாக வசம்பு கூட பயன்படுத்தலாம். கூடுதல் சிறப்பாக இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். காமாட்சி விளக்கோடு சேர்த்து தினமும் ஒரு சின்ன மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடுங்க. இது உங்கள் குல தெய்வத்தோட அருளையும் அஷ்டலக்ஷ்மியோட ஆசீர்வாதத்தையும் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம், விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எண்ணெய் தீர்ந்து விடக்கூடாது. எண்ணெய் தீர்றதுக்கு முன்னாடியே அப்பப்போ கொஞ்சம் எண்ணெயை அதில் சேர்த்துக்கிட்டே இருக்கணும்.
அதே போல் தீபம் தானாக அணையக்கூடாது. நாமே முறையாக குளிர வைக்கிறது தான் மகாலட்சுமிக்கு நாம் செய்கிற மரியாதை. சரி, இப்போ எல்லாம் செஞ்சுட்டோம், எல்லாம் முடிஞ்சுது. குளிர வைக்கிற முறைன்னு ஒன்று சொன்னோமே, அது எப்படின்னு பார்க்கலாமா? குளிர வைக்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் வாயால் ஊதி அணைக்கக்கூடாது. ஒரு சின்ன பூவை எடுத்து அல்லது ஒரு தூண்டுகோல் கொண்டு திரியை மென்மையாக எண்ணெய்க்குள் அழுத்தி குளிர வைக்க வேண்டும். இதுதான் சரியான முறை. நண்பர்களே, ஜோதி வடிவமான காமாட்சி அன்னை நம்ம வீட்டில் இருந்தாலே எல்லா துன்பங்களும் நீங்கி சுபிட்சம் உண்டாகும். உங்கள் வீட்டில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க அந்த அன்னை காமாட்சியை நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை ஒரு லைக் கொடுத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளை வேறு ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.